ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ரூட்டர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, உங்களுடைய ஃபைலோடைய ஆடியோவை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இது மோஸ்ட்லி யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னாக்கா, யூடியூப்பில் வீடியோ போடுறவங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, லோ வால்யூமில் ரெக்கார்ட் பண்ணி விட்டுருவோம். ஸோ சவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் நமக்கு வியூஸ் ரொம்ப கம்மியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சவுண்டு கரெக்டாக இருக்கணுங்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ நம்ம ஒரு லெக்சிஸ் ஆடியோ எடிட்டர் அப்படிங்கிற ஒரு ஆப் யூஸ் பண்ணி எப்படி உங்களுடைய ஆடியோ ஃபைலோடைய சவுண்டை வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சப்போஸ் நீங்கள் வந்து ஹை வால்யூமில் எடுத்திருந்தீங்கனாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணி வால்யூமை ரெடியூஸ் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லை நீங்கள் லோ வால்யூமில் நீங்கள் எடுத்திருந்தாலும் இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் வால்யூமை அதிகப்படுத்திக்க முடியும். ஸோ அது எப்படி நம்ம இப்போ பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். ஓகே, இந்த ஆப் என்னன்னா லெக்சிஸ் ஆடியோ எடிட்டர் அப்படிங்கிற ஒரு ஆப். இந்த ஆப்பை வந்து உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் கிடைக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இப்போ போயிட்டு நீங்கள் எந்த ஃபைலை வந்து நீங்கள் வந்து எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேலே ஓப்பன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ போய் லொக்கேஷனில் போய்ட்டு நீங்கள் உங்களுடைய ஃபைலை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இது கொஞ்சம் டைம் எடுக்கும் லோட் ஆகிறதுக்கு. இதுதான் நம்ம ஃபைல். ஓகே, இதில் பாருங்கள், ஃப்ரண்ட்லேயும் லாஸ்ட்லேயும் வந்துட்டு உங்களுக்கு வால்யூம் அதிகமாக தெரியுது. ஸோ அந்த டென்சிட்டிலே உங்களுக்கு தெரியும் அதிகமாக தெரியுது. நடுவில் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம இதை எப்படி வந்து வால்யூம் அதிகப்படுத்துறது அப்படின்னாக்க, இந்த 3 டாட் இருக்கும் மேலே, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கீழே வந்தீங்கன்னா ஈக்குவலைசர் அண்ட் ஆம்ப்ளிஃபையர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் போயிட்டு நீங்கள் ப்ரீ ஆம்ப்ளிஃபையர்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் இந்த டெசிபல்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ வேணுமோ அதை வச்சுக்கிட்டு நீங்கள் இங்கே ப்ளே பண்ணி பார்க்க முடியும். சப்போஸ் உங்களுடைய ஃபைல் வந்து அதிகமான வால்யூமில் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணி கம்மி கூட பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே அப்ளைன்னு ஒரு ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அப்ளை ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், அந்த வால்யூம் வந்து திக்னஸ் நல்லாவே தெரியுது நமக்கு. ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியுது இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய ஃபைலோடைய ஆடியோவை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னாக்கா, மிடில் பார்ட்டில் மட்டும்தான் எனக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னாக்கா, அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் அகைன் நான் இந்த ஃபைலை வந்து லோட் பண்ணிக்கிறேன். ஓகே, சேவ் பண்ணவான்னு கேட்குது. நான் டிஸ்கார்ட் கொடுத்துட்டு நான் வந்து ஒன்ஸ் அகைன் என்னுடைய ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்துட்டு செலக்டிவான ஒரு பார்ட்டுக்கு எப்படி ஆடியோவை சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத காட்டுறேன். ஓகே, இப்போ நம்மளுடைய ஃபைல் வந்து லோட் ஆகுது. ஓகே, லோட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் இந்த மிடில் இருக்கிற இந்த போர்ஷனுக்கு மட்டும்தான் என்னுடைய ஆடியோவை வந்து ஹை பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்காக நான் வந்து இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த மிட் பார்ட்டை நான் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்காக 2 பக்கமும் இந்த லைனை வச்சு இந்த பார்ட்டை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த லைனை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிங்கனாலே உங்களுக்கு இந்த பார்ட் வந்து செலக்ட் ஆகிடும். ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரியே ஈக்குவலைசர் அண்ட் ஆம்ப்ளிஃபையர்னு இருக்குது. ஸோ இதில் போயிட்டு நான் என்னுடைய வால்யூமை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நான் வந்து 17 ஆர் 17 கொடுத்துட்டு அப்ளை கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து நம்மளுடைய ஃபைல் வந்து லோட் ஆகுது. ஓகே, பார்த்தீங்கன்னா லோட் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மிட் பார்ட்டும் இப்போ நமக்கு அந்த வால்யூம் ஹையராக தெரியுது. ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எப்படி உங்களோட யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாருங்க, நம்ம அப்போ பார்த்ததுக்கும் இப்போ நம்மளுடைய வால்யூமுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் உங்களுடைய ஃபைலை வந்து இந்த ஆப்பை யூஸ் பண்ணி அதோடைய ஆடியோவை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஹையாகவும் மாற்றிக்க முடியும், இல்லை லோவாகவும் மாற்றிக்க முடியும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.